சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஓம் ஐயப்பா. ஓம் குருநாதா ஐயப்பா. அரணார் பாலா ஐயப்பா. அம்பிகை பாலா ஐயப்பா. ஆபத் பாந்தவ ஐயப்பா. ஆதிபராபர ஐயப்பா. இருமுடி பிரியா ஐயப்பா. இரக்க மிகுந்தவர் ஐயப்பா. எரிமேலி தர்மசாஸ்தாவே. எங்கள் குறை தீர்ப்பவனே. ஏழைகளின் இரட்சகனே. கண்கண்ட கடவுளே. கலியுக வரதனே. சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, நாள்தோறும் இந்த அற்புதமான மகர சங்கராந்தி வரை இந்த மகர விளக்கு மண்டல காலத்தில் எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய சிறப்புகள், பெருமைகள், வரலாறுகள், அதிசயங்கள், அற்புதங்களை நாள்தோறும் நாம் சின்ன சின்ன செய்திகளாக செவிமடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஐயப்ப பூஜை வீட்டில் செய்வது எப்படி ஐயப்ப பூஜை வீட்டில் செய்வது எப்படி? ஒரு நல்ல வினாவை ஒரு நேயர் எழுப்பி இருக்கிறார். அதற்கு விடை சொல்லக்கூடிய தருணம் இந்த தருணம். முதலில் ஐயப்ப பூஜையை வீட்டில் செய்வது மிக உச்சிதம், ரொம்ப சிறப்பு. எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மதமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு சமதர்ம சமுதாயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு உன்னத வழிபாடு ஐயப்ப வழிபாடு. உதாரணம், ஒரு மருத்துவர் இருப்பார், அவரும் மாலை போட்டிருப்பார். மருத்துவர்கிட்ட வேலை பார்க்குற கம்பவுண்டர், செவிலியர், அவங்களும் மாலை போட்டிருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்து சாமிம்பாங்க, இவங்க அவங்கள பார்த்து சாமிம்பாங்க. ஒரு கான்ஸ்டபிளும் மாலை போட்டிருப்பார், எஸ்பியும் மாலை போட்டிருப்பார். ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தா சாமி சரணம் ஐயப்பான்னு சொல்லிப்பாங்க. மனிதனையே தெய்வமாக மாற்றக்கூடிய, மனிதனையே தெய்வ சொரூபமாக மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் சபரிமலை வழிபாடு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவனை பகவான் ரமண மகரிஷி சொன்னதைப் போல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவனை சுய பரிசோதனை செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய ஐயப்ப வழிபாடு. இன்னும் சொல்லப்போனால், நாம் ஓட்டக்கூடிய வாகனம் இருக்குது, அது 2 வீலரோ 4 வீலரோ, வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி ஓவர் ஆயில் பண்ணி வந்தால் வாகனம் எப்படி சிறப்பாக இருக்குமோ அதுபோல் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலை ஐயனை தரிசித்து வந்தால் நம்ம உடம்பே ஓவர் ஆயில் பண்ண மாதிரி உறுதியாக இருக்கும் என்று நம்பியார் குருசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், புனலூர் தாத்தா, புதுக்கோட்டை ராமலிங்க தேசிகர், நம்பியார் சாமிகள் போன்றவர்களெல்லாம் நூற்றுக்கணக்கான முறை சன்னிதானத்தை தொட்டு வந்தவர்கள். 2 தினங்களுக்கு முன்பு நானும் பாடகர் அண்ணா வீரமணி ராஜு அவர்களும் ஒரு திருக்கோவில் நிகழ்வுக்காக சென்றிருந்த போது ஆதி காலத்தில் ஐயப்பனுடைய வரலாறுகள், புராணங்கள், ஐயப்ப பூஜைகள், பஜனைகள் எல்லாம் எப்படி நடந்தது என்பதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். அவற்றின் சொரூபமாகவும் ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு விடையளிக்கும் விதமாகவும் வீட்டில் ஐயப்ப பூஜை செய்வது எப்படி. இப்போ நிறைய பேர் பயமுறுத்தி விடுறாங்க, முதல் வருஷம் போடுற கன்னிசாமி வீட்டில் பூஜை போடணும், இல்லாட்டி சுவாமி தண்டிக்கும். கடன்பட்டு பூஜை செய்யக்கூடாது. ஐயப்பனுக்கு கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும். அவனுக்கு பன்னீரும் பாலும் பஞ்சகவ்யமும் அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்ணீரால் அபிஷேகம் பண்ணி ஒரு அரளிப்பூவை எடுத்து போட்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொன்னாலே ஐயப்பன் சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள்புரிவாங்கிறது தான் உண்மையான மரபு, அதுதான் சத்தியம். முதல்ல கன்னி பூஜையும் ஐயப்ப பூஜைன்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஐயப்பமார்களை, அந்த அவங்களோட போகிறவங்க, இல்லை மாலை போட்டிருக்க ஐயப்பமார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைக்கலாம். மாலை போட்டு வரக்கூடிய ஐயப்பமார்களுடைய திருப்பாதத்தை காலை சுத்தப்படுத்தி, எப்படி பெரிய புராணத்திலே அடியார் பெருமக்களுக்கு திரு அமுது படைப்பதற்கு முன்பு பாத பூஜை செய்வாங்களோ, காலை தூய்மைப்படுத்தி சந்தனம் குங்குமம் விட்டு பூவிட்டு நமஸ்காரம் பண்ணி இல்லத்திற்கு அழைத்து வந்து நம்முடைய உள்ளம் குளிர அவர்களை முதலில் தங்க வைக்க வேண்டும். ஐயப்ப பூஜைக்கு தேவையான பொருட்கள், ஐயப்பனுடைய படம், பிற சுவாமி படங்களையும் துடைத்து சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு விளக்கில் 2 முகமோ 5 முகமோ தீபம் போட்டு சூடம் சாம்பிராணி வைத்து தங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம், தப்பே கிடையாது. முதல்ல அவன் இன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லக்கூடிய மஞ்சளில் பிடித்து ஒரு பிள்ளையாரை செய்து வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம்னு சொல்லி ஒரு பூவை போடலாம். அடுத்து முருகன் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வழி வேளா என்று முருகனுக்கு சரணம் சொல்லி ஒரு 11 அர்ச்சனை செய்து ஒரு பூவை போட வேண்டும். அடுத்து சிவபெருமான், முக்கன் உடையவன், அவன்தான் ஐயப்பனுடைய தந்தை, ஹரிஹர புத்திரன். அவனை எப்படி சொல்லலாம்?
உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்படத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இல்லை சிவபுராணம் சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு பூவை போட்டு பூஜை செய்யலாம். அடுத்து நாராயணனுக்குரிய மந்திரம் எதுவும் தெரிய வேண்டாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சிவா விஷ்ணு அப்படின்னு சொல்ல தெரிஞ்சா போதும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, சீதரா, இசிகேஷா, பத்மநாபா, தாமோதரா 2 பூ. அடுத்து உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குமே, அந்த குலதெய்வத்தை நினைத்து ஒரு பூ. அடுத்து திருவிடக்கு பூஜை. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ணரூபிணியே நம, தீபலட்சுமியே நம, தனலட்சுமியே நம, தைரியலட்சுமியே நம, விஜயலட்சுமியே நமன்னு ஒரு 11 அர்ச்சனை. அதற்கு பிறகு ஓம் சுவாமியை போற்றி, அரிகர சுதனையை போற்றி, அச்சங்கோவில் அரசையை போற்றி, அநாத ரட்சகனை போற்றி, அன்பர் குபகாரியை போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றின்னு 108 முறை சொல்லி பூவால அர்ச்சனை செய்யணும். அதற்கு பிறகு பஜன் பாடல்கள் பாடணும். குறிப்பாக ஐயப்பனுக்கு நேவேத்திய பொருள் என்னன்னா, நீங்கள் பட்டும் பீதாம்பரமும் அவர் கேட்கவில்லை. சாதாரண தண்ணியில் ஒரு பானகத்தை கரைச்சி 2 வெள்ளைக்கட்டியும் 2 ஏலக்காவையும் போட்டு பானக பிரியர் ஓம்பூர் பவிட்சத் அச்சவதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயால் பானக திவ்யனே வித்ய பிரசாதம் நமோ நமக ஐயப்பன் பாதம் சமர்ப்பயாமின்னு 2 பழத்தை வச்சு ஒரு தேங்காவை உடைச்சி வச்சு வெத்தலை பாக்க சுற்றி நேவேத்தியம் பண்ணலாம். அடுத்து ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்கள் அன்னம் பாலிக்கின்ற செயல், ஒரு சக்கரை பொங்கலோ, சுண்டலோ, வெண்பொங்கலோ, அடையோ, அவியலோ என்ன வீட்டில் செஞ்சுருக்கீங்களோ அதை வைத்து நேவேத்தியம் பண்ணி அதற்கு பிறகு இலை பரிமாறி எல்லா ஐயப்ப பக்தர்களும் கூட்டுச் சரணம் சொல்லி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்து அதையே தீப வழிபாடாக நினைத்து வணங்கி எல்லாரும் திரு அமுது உண்ட பிறகு அவர்களுக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு ₹1 காயின்லேருந்து வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து விடை கொடுப்பது தான் வீட்டில் செய்யக்கூடிய ஐயப்ப பூஜை. இதனால் ஐஸ்வர்யம் பெருகும், மனமாச்சரியங்கள் நீங்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது, வீட்டில் மங்களம் பொங்கும். மனையறம் சிறப்பதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் எளிய முறையில் செய்ய வேண்டிய ஐயப்ப பூஜை இதுதான் அதுக்கான வழிபாட்டு முறை, ப்ரொசீஜர். ஐயப்ப பூஜை வீட்டில் எப்படி செய்யலாம்? கடன்பட்டு செய்யக்கூடாது, கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும். பிறர் மனம் குளிர்கின்ற வகையில் கோபம் கொள்ளாது காமத்தை தவிர்த்து அன்போடு செய்ய வேண்டிய அருள் நெறி பூஜை ஐயப்ப பூஜை. மீண்டும் மற்றொரு நாள் நல்ல சுவைமிகு செய்தியோடு தரிசனம் டிஜிட்டலில் ஐயப்பன் குறித்து சிந்திப்போம். சுவாமி சரணம் ஐயப்பா.